இங்க ஒண்ணு நினைச்சா 10 நடக்கும். கைஸ், பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோல மொத்தமா 5 பேரை செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் 3 பேர் தான் செலக்ட் பண்றாங்க. அந்த 3 பேர் யாரை ஃபைனலா வீட்டுக்குள்ள அனுப்ப போறாங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. சோ அது யாரு அப்படின்றத பார்க்க போறோம். அந்த 3 காமன் மேன் யார்? இது கூடவே பிக் பாஸ் சீசன் 10 வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஐ லோகோ ரிவீல் பண்ணிட்டாங்க, ப்ரோமோ விட்டுட்டாங்க. இவ்வளோ விட்டும் பிக் பாஸ் சீசன் 10க்கான ஹைப் வந்து செத்து போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சுத்தமா ஹைப்பே இல்ல. ஒரு ஷோ பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ இவ்வளோ மட்டமா ஆரம்பிக்கிறது இதுதான் முத தடவை. சோ அது எதனால அப்படின்றதையும் பார்க்க போறோம். 100 நாள் கார்னி விழா ஆட்டம் ஆரம்பிச்சா கொண்டாட்டமே. இது கூடவே இன்னைக்கான எபிசோட் இருக்குல்ல, பிக் பாஸ் காமன் மேன் எபிசோடு, ஒரு ஷாப்பிங் டாஸ்க், ஒரு மட்டமான டாஸ்க் வச்சு எவ்வளவு மட்டமா ஒரு எபிசோட் ஓட்ட முடியுமோ அவ்வளவு மட்டமா ஓட்டி முடிச்சிருக்காங்க. ஷாப்பிங் டாஸ்க். சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸ் காமன் மேன் ஷோவை பொறுத்தவரைக்கும் இப்போ 22 பேர் இருக்காங்க. இந்த 22 பேர்ல இருந்து மொத்தம் 5 பேரை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அந்த உள்ள போற 3 பேர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. விஜய் டிவி சைடுல இருந்து அபிஷியலா விட்டுருந்தாங்க. சோ அதை பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு கம்பல்சரி 3 பேர் தான். ஏன்னா ஒரு 3 பேர் உள்ள போறாங்க அப்படின்ற அப்டேட் ஏற்கனவே வந்திருந்தது. அந்த 3 பேர் யோசிக்கும் போது இல்ல 5 பேர் தான் எடுப்பாங்க நினைச்சேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேக்கா இருக்கலாம் நினைச்சேன். ஆனா எப்ப அபிஷியலா 3 பேர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களோ, சோ எனக்கு தெரிஞ்சு அப்ப அந்த ரூமரா வந்து அந்த 3 பேர் உள்ள போறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு போல. அந்த 3 பேர் யாருன்னு சொல்றேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜேசன், இன்னொன்னு வந்து முனியம்மா, மூணாவது ஆள் வந்து பாத்தீங்கன்னா கரிஷ்மா. அதாவது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க கரிஷ்மா உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு, ரெக்கமெண்டேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்பலாம் கூட கொஞ்சம் டவுட் தாங்க வந்தது. இப்போ இந்த ரூமர் அப்டேட் படி பார்த்தா கன்ஃபார்ம் போலயே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த 3 பேர் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ரூமர் தான் அப்டேட் வந்திருக்கு. சோ இது இன்னும் அபிஷியல் இல்ல. இந்த 3 பேர் தான் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம்டா நியூஸ் இல்ல. பட் 3 பேர் உள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி அபிஷியலா சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதாவது வரப்போற ஞாயிற்றுக்கிழமை இல்லாம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. சோ இவ்வளவு மட்டமா ஒரு பிக் பாஸ் சீசன் வந்து ஆரம்பிச்சு நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா எல்லா சீசனுக்குமே ஒரு ஹைப் இருக்குங்க. அந்த ஐ லோகோ வந்து எப்போ ஒரு நல்லா காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த சீசன் வந்து கொஞ்சம் சீக்கிரமா தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே எதிர்பார்க்கல. டக்குன்னு ஐ லோகோ விடுவாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரோமோ வீடியோ விடுவாங்க. சோ இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. சோ டக்கு நடக்கிறதால இந்த ஹைப் ரொம்ப கம்மியா ரொம்ப மட்டித்தனமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. சோ ஹைப்பை ஏத்துறதுக்காக சேனல் என்ன பண்றாங்க, 3 செலிபிரிட்டி வந்து வர போறாங்களா. அதாவது இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோல செலக்ட் ஆயிருக்காங்களே, சோ அவங்கள உள்ள கூட்டி வரதுக்கு அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் வர போறாங்க. அந்த செலிபிரிட்டிஸ் யாருன்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ப்ரோமோ வர விட்டுருக்காங்க. வேற வேலை இல்ல, அது கெஸ் பண்றது எங்களுக்கு வேலை. இந்த 3 பேர் உள்ள வர்றது யாரா இருந்தா எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு பிக் பாஸ் காமன் மேன் ஷோவே போயிட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 22 பேர் இருக்காங்க. இந்த 22 பேர்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. நானும் இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சோ ஒவ்வொரு நாள் பார்க்கும்போது கொஞ்ச நாள்ல இதுல யாராவது ஒருத்தர் 2 பேர் பிடிச்சிரும் நினைச்சா யாரையுமே பெருசா கனெக்டே ஆக முடியல, பிடிக்கவே மாட்டுது. எல்லாமே ஏதோ ஒரு மாதிரி ஃபேக்கா இருக்க மாதிரியே ஃபீல் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷாப்பிங் டாஸ்க்னு ஒன்னு வச்சாங்க. அந்த ஷாப்பிங் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மட்டித்தனமா ஒரு எபிசோட எப்படி ஓட்ட முடியுமோ அப்படி ஓட்டி முடிச்சிருக்காங்க. ராஜு பாய் ஒரு ஸ்டோரி ஒன்னு சொன்னீங்களே, அதாவது அந்த ஸ்டோரியை ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார்னு அவருக்கும் தெரியல, கேட்ட நம்மளுக்கும் புரியல. அங்க பக்கத்துல உட்கார்ந்து கேட்டாங்க பாத்தீங்களா அங்க கண்டஸ்டன்ட், அவங்களுக்கும் புரியல. ஏன்னா அவரு ஒரு ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறமா அதை வச்சு இவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. எப்பா டே முடியலடா, சீக்கிரமா எபிசோட முடிச்சு தொலைங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓவராலா இன்னைக்கான டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஷாப்பிங் டாஸ்க்ன்றது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வந்து ஜெயிக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த பாயிண்ட்ஸை வச்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்க பொருளுங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இவ்வளவுதான் இந்த டாஸ்க். ரொம்ப பாத்தீங்கன்னா சிம்பிளான கான்செப்ட், பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா அதுல ஒண்ணுமே இல்ல. இது இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்கு தான் ராஜு வந்து ஒரு கதையை சொன்னாரு. அந்த கதையை வச்சு நீங்க ஒரு கதையை சொல்லுங்கன்னாரு. இதை வச்சு என்டர்டெய்னிங்கா ஒரு கதையை வந்து சொல்லணும்னு சொன்னாரு. இது அவங்களும் பண்ணாங்களா. கடைசியில பாத்தீங்கன்னா ஜெயிச்ச டீமுக்கு கிரீன் ஸ்டார் வந்து கொடுத்தாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துன்னா குலுக்கல் முறையில நீங்களே ஒருத்தர் கிரீன் ஸ்டாரை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். இன்னைக்கான எபிசோடாவது நாங்க பார்க்காம இருந்துட்டு போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நேத்து நான் ரிவ்யூ பண்ணும்போது தான் சொல்லியிருந்தேன், பரவாயில்லையே பிக் பாஸ் காமன் மேன் ஷோ கொஞ்சம் நல்லா போகும் போலியே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். செருப்பு எடுத்து நானே நடிச்சுக்கணும். ஏன்னா அப்படிதாங்க இருக்கு இன்னைக்கான எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம். அதே தெலுங்கு பிக் பாஸ் காமன் மேன் ஷோல இருக்குல்ல, சோ அங்க வந்து அக்னி பரீட்சா, சோ அந்த ஷோ இருக்குல்ல, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பாவமா இருக்கும். என்ன இவ்வளவு கொடூரமா வேலை வாங்குறானுங்க, இப்படி எல்லாம் விளையாட்ட வச்சா எங்க இருந்து அப்படின்ற மாதிரி உயிர் பயத்தை காமிக்கிறானுங்க பரமா அப்படின்ற மாதிரி அங்க போயிட்டு இருக்கு. நீங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் போவானா. ஆனா அதுக்குன்னு இந்த ஷாப்பிங் டாஸ்க் மாதிரிலாம் வைக்காதீங்க ஓகேங்களா. இந்த காமன் மேன்ல இருந்து நீங்க செலக்ட் பண்றது ஓகே, டாஸ்க் வீக் அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹைப் ஏறிச்சு. இந்த டாஸ்கை பார்த்ததுக்கு அப்புறம் மொத்தமா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு ஹைப்பும் இல்ல. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு
காமன் மேன் ஷோல பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து கிரீன் ஸ்டார் வாங்கியிருக்காங்க, ஒரு சிலர் வந்து ரெட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிரீன் ஸ்டார் ரெட் ஸ்டார் இதை பேஸ் பண்ணி உள்ள அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணிலாம் உள்ள அனுப்ப போறது இல்ல. ஃபைனலா இவங்க என்ன சொல்ல போறாங்க, நாங்க டோட்டல் மார்க்ஸை பார்ப்போம், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்துறீங்க அப்படின்றது டோட்டல் மார்க்கையும் கால்குலேட் பண்ணி தான் உங்களை உள்ள அனுப்புவோம், அந்த ஸ்டார்லாம் முக்கியம் இல்ல அப்படின்ற மாதிரி சப்பக்கட்டு ஈஸியாக சப்பக்கட்டு கட்டிட்டு அவங்களுக்கு யாரை தேவையோ அவங்க தூக்கி உள்ள போட்டுப்பாங்க. ஸோ இன்னைக்கான டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுதான் தோணுச்சு. ஏன்னா இதெல்லாம் பேருக்குன்னு சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு டாஸ்க் வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இருந்தது. ஓவராலாக இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, இவ்வளோதான் நடந்தது. ஸோ நடந்ததில் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இல்லை எதுவுமே பிடிக்கல இன்னைக்கான எபிசோடே பிடிக்கல அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க, தப்பு இல்லை, ஏன்னா அப்படிதான் இருந்தது. எனிவேஸ் ஓவராலாக இந்த பிக் பாஸ் சீசன் 10 வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா வரது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ் இந்த சீசன் வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிக்குது. செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. எப்பவுமே அக்டோபர் 5 இல்ல 6 அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க. சோ ஜனவரியில கொண்டு போய் முடிப்பாங்க. பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல ஆரம்பிச்சு டிசம்பர்லயே முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்தி பிக் பாஸ் எப்பவுமே சீக்கிரமா ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா சவுத்லயும் ஆரம்பிக்கணும், சவுத்ல ரொம்ப டிலேவா ஆரம்பிக்கிறோம், இது ரொம்ப தப்பா இருக்கு, ஏன் எங்களுக்கு மட்டும் எதுக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஏகப்பட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் கேட்டு பிக் பாஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல சவுத்லயும் சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சவுத்லயும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கேட்கும்போது உங்களுக்கு அப்படிதான் தோணும், ஆனா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த சவுத்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுமா? இந்த ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல். சோ வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் வந்துருது, அதுவும் இல்லாம பொங்கல் வந்துருது, அதுவும் பொங்கல் 3 நாள். சோ இந்த ஃபெஸ்டிவல்லே பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு 15 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மட்டித்தனமா போகும், மண்ணு மாதிரி இருக்கும், சுத்தமா ஷோ பார்க்கவே முடியாது. இவங்க செலிப்ரேஷன் வீக் சாப்பிட்டு தூங்குவாங்க. நம்ம அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு பக்கம் பொங்கலை சாப்பிட்டு படுத்துட்டு இருப்போம். சரி இவனுங்க என்ன பண்றானுங்க வீட்ல அப்படின்ற மாதிரி ரிமோட் எடுத்து ஆன் பண்ணு வச்சுக்கோங்களேன், அவனுங்களும் ஒரு சைடுல பொங்கலை சாப்பிட்டு படுத்துட்டு இருப்பானுங்க. டேய் இதுக்கு ஏன்டா ஒரு ஷோ நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, 2-3 மூவி டீம் உள்ள அனுப்பிச்சு இன்னைக்கு அந்த ஷோ எப்படியே ஒப்பேத்திரம்பா அப்படின்ற மாதிரி மூவி டீம் உள்ள அனுப்பிச்சு ஒப்பேத்துவாங்க. அதை பார்த்து எல்லாம் சலிச்சு போச்சு. பிக் பாஸ் டீமுக்கே தெரியும் அந்த ஒரு 3 நாள் டிஆர்பி எவ்வளவு மட்டித்தனமா இருக்கும் அப்படின்றது. சோ அது தெரிஞ்சுதான் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, இல்ல இவனுங்களுக்கு அதிகமான ஃபெஸ்டிவல் வச்சா பாத்தீங்கன்னா உள்ள வந்து கலவரங்கள் கம்மியாகுது, அங்க வந்து பாத்தீங்கன்னா கலவரங்கள் கம்மியாவதுனால டிஆர்பியும் கம்மியாகுது, அதனால இந்த ஃபெஸ்டிவல் பக்கமே போக கூடாது. சோ டிசம்பரோட முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பாத்தீங்கன்னா டிசம்பரோட எண்ட் பண்ண போறாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் சொல்றாங்க இல்ல இந்த வாட்டி 125 நாள் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 125 நாள் 150 நாள் 200 நாள் அப்படிலாம் ஆக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 100 நாள் தான். பட் சீக்கிரமா ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிக்கிறதுக்கான பிளானை வந்து சேனல் வந்து போட்டிருக்காங்க. சவுத் அதாவது நம்மளதுல மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா சவுத் ஃபுல்லாவே சீக்கிரமா தான் இந்த வாட்டி ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னு மட்டும் சொல்ல தோணுது, இந்த ஐ லோகோக்கான ஓகே ஆனா ஒன்னு மட்டும் சொல்ல தோணுது, பிக் பாஸ் சீசன் 10 வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா பண்றாங்க. ஏன்னா கார்னிவல் தீம்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டை ரெடி பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நல்ல செட்டப் காஸ்ட் எல்லாமே பயங்கரமா காசை பயங்கரமா இறக்குறாங்கன்னு வைங்களேன். ஏன்னா சீசன் 9 முடியும் போது சேனல் சைடுல இருந்து ஆபீஷியலாவே சொல்லியிருந்தாங்க பிக் பாஸ் சீசன் 10 வந்து பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. சோ பிரம்மாண்டமா எல்லாத்தையுமே ரெடி பண்றாங்க, காசை பயங்கரமா கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு கொட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு கொட்டி இந்த ஷோக்கான ஹைப் சுத்தமா இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா இப்ப சீரியல் ஆர்டிஸ்ட் இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் நிறைய அப்டேட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன இருந்தாலும் இதெல்லாம் போன சீசன் வந்து அவ்வளவு ஹைப் ஏறிச்சு, ஹைப் வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போச்சு. ஆனா இந்த சீசன்ல சுத்தமா ஹைப் இல்ல. எனக்கு அதுதான் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. எதனால ஒரு பக்கம் பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால எல்லாம் சட்டசபையை பாக்குறதுனால பிக் பாஸ் இந்த அப்டேட்ஸ் இதெல்லாம் யாரும் பாக்குறது இல்லையா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி ஹைப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஷோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவது உருப்படுதா அப்படின்ற மாதிரி. விஜய் சேதுபதி சார் நீங்க தான் முதல் நாள் ஆரம்பிப்பீங்களே 6ஆம் தேதி, கொஞ்சம் ஒரு மாதிரி எனர்ஜி ஏத்துற மாதிரி கொஞ்சம் ஆரம்பிச்சு விடுங்க. அதே மாதிரி உள்ள வர கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே அதுல கொஞ்சம் பெட்டரான கண்டஸ்டன்ட் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புறேன். சீரியல் ஆர்டிஸ்ட் 3/4 பேர் இருக்காங்க, அது வேற விஷயம். ஏன்னா காமன் மேன் ஷோல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் எடுக்காம 3 பேர் ஏன் எடுக்கிறாங்கன்னா இந்த 22 பேர் நீங்க இந்த ஷோ பார்க்கும்போதே தெரியும் இதுல இருந்து 5 பேர்லாம் தேரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. அதனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 பேர் எடுக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி 3 பேர் எடுத்து உள்ள போடுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கே இது வரைக்கும் யாருக்கும் கனெக்ட் ஆகலங்க. ஷோ ஆரம்பிச்சு இத்தனை நாள் ஆகுது, யாருக்குமே கனெக்ட் ஆகல. இவங்க உள்ள போனா நல்லா இருக்கும், அவங்க உள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி வினோதமா இருக்காங்க. ஒரு நாள் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொரு சில நாள் பார்க்கும்போது இல்ல என்னத்த பெட்டரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த கரிஷ்மான ஒரு பொண்ணு இருக்காங்களே அந்த பொண்ணு வந்து உள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ல அப்டேட் வந்திருக்கு. ஆனா ஷோல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த அரவிந்த் கரிஷ்மா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா பேர் மாதிரி எல்லாம் கான்செப்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நேத்து இந்த ஷோல வந்து 2 பேரும் அடிச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. இன்னைக்கான ஷோல ஸ்டார்டிங்லயே சொல்றாங்க இல்ல அவங்க 2 பேரும் உள்ள அடிச்சுக்கிட்டாங்க, வெளியே வந்து நல்லா கொஞ்சம் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆட பாவீங்களா, அப்ப ஷோ பார்த்து எங்களை ஏமாத்துறீங்க
ஏமாத்துறீங்களா இல்ல ஷோல வந்து நீங்களே பாத்தீங்கன்னா வாண்டடா சண்டை போட்டுக்கிற மாதிரி எங்களை ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்ல வந்து அரவிந்த் பையன் இருக்கால அந்த பையனை உள்ள எடுத்து போடுவாங்க. ஏன்னா உள்ள வரும்போதே ஒருத்தன் நான் வந்து ஃபிளர்ட் பண்றது என்னோட ஸ்கில்னு சொல்லிட்டு வரான்ல இவன மாதிரி பேசிட்டு உள்ள போடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த ரூமர் அப்டேட்ல அவன் பேரே வரல. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட அவன் கேம் விளையாடும் போது கொஞ்சம் திருட்டு போட்டு வேலை பார்த்தா ஏன்னா நான் கண்ணை கட்டிட்டு பாலை தூக்கி உள்ள ஆடுற அப்படி கோல் ஆடுற அப்படின்னா கண்ணு வந்து அவனுக்கு நல்லா தெரியுது. அதாவது 3 பேருக்குமே தெரியுது. மத்தவங்களால கொஞ்சம் சமாளிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணா நல்லா தெரியும் ஸ்ட்ரைட்டா எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. சோ பிக் பாஸ் காமன் மேன் ஷோ வச்சு பிக் பாஸ்க்கு ஹைப் ஏத்தலாம் நினைச்சாங்க. காமன் மேனுக்கே ஹைப் இல்லாம போயிட்டு இருக்கு. பிக் பாஸ்க்கு எங்க இருந்து ஹைப் ஏறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.